கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். இந்த மாசத்துல நாம் டிசம்பர் மாசம் வந்துவிட்டோம். 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியிலே நமக்காக பிறந்தார். 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி 25 செய்தி வந்து கொண்டிருக்கு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். நைட் நேரத்திலே இந்த மாசத்திலே கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்றாங்களோ எல்லாரும் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி. என்னுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரத்தின் மத்தியிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. என் வாழ்க்கையிலே நான் விக்கிரகத்துக்கு அடிமையா வாழ்ந்த ஒரு நபர், மனுஷோட சட்டத்துக்கு செவி கொடுத்து அடிமையாக வாழ்ந்த ஒரு நபர். அதை ஏன் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னா, பாவம் செய்யும் போது தேவ மகிமை இழந்து போயிருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு குடும்பத்திலே ஃப்ரெண்டை நம்பி வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க. வாழ்க்கையை முழுசா தொலைச்சிட்டு என் வாழ்க்கை போச்சு 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 போச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பாவம் இருக்கும். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். வேஷம் போடுற மனுஷனை நம்பி என்னை ஏமாத்திட்டான், ஏண்டா பணம் வாங்கின தரல, நகை கொடுத்த தரல, என்னை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு. சில குடும்பத்துல புலம்பல், ஒரே புலம்பலாதான் இருக்கும். வாலிப வயசுல நிறைய குடும்பத்திலே அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. லாஸ்ட் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது மனுஷனை நம்பி ஏமாந்துருவாங்க. சில வாலிப பையங்க மதுபான அடிமையில இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க. சில குடும்பத்துல கஞ்சா அடிமையில இருப்பாங்க, ட்ரக் அடிக்ட் அப்படிம்பாங்க. சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், எத்தனையோ அடிமைகள் இருக்கு. ஏதாவது ஒரு அடிமையில சிக்கி கொள்வாங்க. சில குடும்பத்துல நல்ல அழகா முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல கையில் அழகா பைபிள் வாசிப்பாங்க. நேற்றைய தினத்திலே வாலிபர் மீட்டிங், அந்த பிள்ளைகளுக்கு செய்தி கொடுத்தேன். அப்போ செய்தி கொடுக்கும் போது அதுல ஒரு சிஸ்டர், நான் முழு வேதாகமும் 6 தடவை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே செல்போன் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் போயிருது அப்படின்னாங்க. பல தடவை பைபிள் வாசித்து முடிச்சிருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியம் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நானும் என்னையும் சேர்த்தேன். ஆனால் 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பிசாசு வராது. ஒரு சின்ன ஒரு நூல், ஒரு சின்ன ஒரு ஓட்டை, ஒரு சின்ன ஒரு கேப், அது மூலியமா சத்துரு உள்ள வந்துடுதான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது.
என் வாழ்க்கையில நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பல மணி நேரம் உட்காந்து பைபிளை தியானிச்சிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன கேப் எனக்கும் தேவனுக்கும் சின்ன ஒரு கேப் வந்துட்டுனா போதும், பிசாசு இடம் பார்த்துட்டே இருப்பான். எப்படி உள்ள வரலாம் 24 மணி நேரம் பிசாசு டியூட்டில இருக்கிறான். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக, அழிக்கிறதுக்காக, கொல்றதுக்காக 24 மணி நேரம் டியூட்டில இருக்கிறான். சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் எங்களால தாங்க முடியல பிரதர், எங்க வாழ்க்கையே போச்சு பிரதர் அப்படிம்பாங்க. வீட்டுல போய் பார்த்தா தெரியும், நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் நாடகம் பார்த்துருக்கேன், படமும் பார்த்துருக்கேன். பணம்லாம் எல்லாம் அவுட், 1/2 கோடியை காணும். கையில பைபிள் எடுத்து வாசித்த பார்த்தா தெரியுது, பொய் பேசுகிறவன் நாசம் அடைவன். என் வாழ்க்கையில வியாபாரத்துல இருந்து ஒன்லி பொய் மட்டும்தான். இதை ஏன் இன்னைக்குள்ள மெசேஜ்ல சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. ஒரு மனுஷன் தேவ மகிமை இழந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பிசாசு வருவானா வரமாட்டானா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு இடத்துல பிசாசு ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லி நான் கையில பல இடத்துல பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தது இல்லை. கீழ்படியிலனா பிசாசு வரான், பொய் சொன்னா பிசாசு வரான், பரிசுத்தமா வாழலனா பிசாசு வரான், கர்த்தரை விட்டு தள்ளி போனா பிசாசு வரான். எத்தனையோ காரியத்துல பிசாசுக்குள்ள ஏற்றாரு. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது 24 மணி நேரம் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படி நம்ம வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் பிசாசு வரமாட்டான். நிறைய குடும்பத்துல நினைக்கிறாங்க, எப்படினாலும் வாழலாம். நானும் அப்படி வாழ்ந்தெல்லாம் பார்த்துட்டு அடி விழும். ஒரு மனுஷன் என்னோட வார்த்தை கீழ்படியலனாலே அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும், அந்த இடத்துல போராட்டம் வந்துடும். வேத வசனம் எல்லாம் சத்தியம், சத்திய ஆவியான வரும்பு சகல சத்தியத்திலும் போதிப்பார். நம்ம வாழ்க்கையில நம்ம சத்தியத்துல நடக்கும் போதுதான் விடுதலை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார் சொன்ன இயேசு கிறிஸ்து ராஜா என் இருதயத்துல இருக்கும் போதுதான் எனக்கு சமாதானம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவ பிரசன்னத்தை இழந்துருதான், தேவ மகிமை இழந்துருதான். கிறிஸ்துவின் பிறப்புக்காக கடந்த மாசம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நிருபத்தையும் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பழைய எல்லா வசனமும் எல்லாம் எடுத்து 25 மெசேஜ் ரெடி பண்ணேன். பல நாட்களா உட்கார்ந்து ரெடி பண்ணேன். அதுல ஒரு 15 பாயிண்ட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது மனிதன் இழந்து போனது என்ன? சப்போஸ் யாருக்காவது உங்களுக்கு இந்த 15 பாயிண்ட் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்ல கேளுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருவேன். பாவம் செய்யும் போது மனிதன் இழந்து போனது என்ன? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்படுது. ஆதாம் ஏவாளை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முகம் மறைக்கப்பட்டுட்டு, அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் மாம்சத்துல தள்ளப்பட்டாங்க. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க முடியல, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்க முடியல. இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்திலே தேவனுடைய மகிமை இழந்துதான் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு ரவிராஜ் ஒரு ஆள். அதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, நானும் மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்திருக்கேன், ஜாதகம் பார்த்திருக்கேன், விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் அள்ளி கொடுத்திருக்கேன். ஒரு மனுஷனை நம்பியே வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில பெரிய பெரிய சாபங்கள்லாம் வந்துச்சு. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன், இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது, உண்மைனா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, நித்திய ஜீவன் என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது,
இயேசு கிறிஸ்து அப்படின்னா எப்படிப்பட்டவர் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. நானும் சின்ன வயசுல வேலைக்கு போன ஒரு பையன், பைபிள் வாசலாம் பழக்கம் இல்லை. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா பக்கமும் நெருக்கப்படும் போது, எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கும் மனைவி இருக்கு, எல்லா பிரச்சனையும் முட்டும் போது பக்கத்துல சர்ச் இருக்கு. சர்ச்சுக்குள்ள போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நிம்மதியே இருக்காது. சர்ச்சில் யாருமே இல்லாத நேரத்துல போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் எங்கேயாவது சைடில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவேன். நிம்மதியே இருக்காது. நிம்மதி இல்லாத ஒரு ரவிராஜ். நிம்மதினா என்னன்னே தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை, மன அழுத்தம், எல்லாம் பிரச்சனை உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் முழங்கால நின்று தேவனை தேட ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பல மணி நேரம் தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட இருதயத்துக்குள்ள நான் என்னென்ன பாவத்துல இருக்கேன், என்னென்ன அக்கிரமத்துல இருக்கேன், கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் எப்படி வாழ்றேன், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இடைவிட ஆரம்பித்தார். தீட்டுனா என்ன, பொல்லாப்புனா என்ன, பொல்லாத சிந்தனைனா என்ன, தீமைனா என்ன, தீமையான யோசனைனா என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, துர்க்குணம்னா என்ன, துர் ஆலோசனைனா என்ன, ஒவ்வொரு பாயிண்ட் அழகா பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துமோ தெரியுது. என் வாழ்க்கையில இவ்வளவு பாவம் இருக்கா, இவ்வளவு பாவம் இருக்கா என்று நான் உணர ஆரம்பிச்சேன். இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு போறீங்க, கிறிஸ்துமஸ் அழகா கொண்டாடுறதுக்கு வீட்டுல நிறைய எல்லா ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதயத்துக்குள்ளே குத்தப்பட்ட மனசாட்சி இருக்கா? சில குடும்பத்துலலாம் தெரியுது பிரதர், விட முடியல, என்ன செய்யன்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு 15 பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். முதல் பாயிண்ட் நான் சொல்லும் போதே நான் அடுத்த பக்கம் போயிட்டேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, பாவம் செய்யும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்பற்றும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பாவம் செய்யும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்பற்றும். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட என்ன தெரியுமா ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கையில டோட்டலா இழந்து போயிருவாங்க. தேவ பிரசன்னத்தை இழந்துருவாங்க, தேவனுடைய மகிமை இழந்துருவாங்க, தேவனுடைய பாதுகாப்பு இழந்துருவாங்க. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள தொடர்பு இழந்து விட்டான் அப்படின்னு இருக்கு. தேவனோடு உள்ள தொடர்பு இழந்து விட்டான். தேவனுடைய முகத்தை மறைக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாகும் போது, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அடுத்த ஸ்டேஜ்ல வந்துருந்தோம். எனக்கும் தேவனுக்கும் நடுவுல எதுவுமே கேப்பே இருக்கக்கூடாது. சின்ன ஒரு பாவம் கூட இருக்கக்கூடாது. எத்தனையோ தேசத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபையினாலே அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படின்னு உடனே நம்ம முதல்ல என்ன தெரியுமா யோசிக்கணும்? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய தொடர்பு அவன் இழந்துட்டான். மூணாவது பாயிண்ட், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டான். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவனுடைய முகமும் மறைக்கப்பட்டிருது, தேவனோடு உள்ள தொடர்பும் அவன் இழந்துட்டான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் அவன் இழந்துட்டான். நாலாவது பாயிண்ட், தேவனுடைய சத்தம் கேட்கிறதை இழந்து விட்டான். ஏன்னா பாவத்துல வந்துட்டான்.
தேவனோட சத்தம் கேட்கறதை இழந்துட்டான். 5வது பாயிண்ட், தேவனோட பிரசனத்தை இழந்து விட்டான். 6வது பாயிண்ட், தேவனோட மகிமை இழந்து விட்டான். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவனோட மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டு, தேவ மகிமை அற்றவர்களாகி தேவனோட மகிமை இழந்து விட்டான். இன்னைக்கு செய்தி அதுதான். 6வது பாயிண்ட், தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி தேவனுடைய மகிமை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவ மகிமை இழந்துட்டான். நிறைய குடும்பத்திலே, பிரதர் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. அந்த வீட்டில் போய் பார்த்தா தெரியும், நல்ல ஒரு 3 மணி நேரம் செல்போன் கையில் இருக்கும், இல்லை வீட்டில் ஒரு 6 மணி நேரம் டிவி ஓடிட்டு இருக்கும். ஆக மொத்தம் 6 3 + 9 மணி நேரம் செல்போனு டிவி. 8 மணி நேரம் தூங்குவாங்க, 17 மணி நேரம் முடிஞ்சு வச்சு, மிச்சம் ஒரு 7 மணி நேரம் சமையல் பண்ணுறது, அப்படியே பேசுறது, அப்படியே தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுறது, இதோட முடிஞ்சு 24 மணி நேரம் முடிஞ்சுது. அந்த வீட்டில் போய் பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு கடன், எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் புருஷன் சரியில்லை, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா டிவி ஒரு 6 மணி நேரம் ஓடும், செல்ஃபோன் ஒரு 3 மணி நேரம் ஓடும். 9 மணி நேரம் யாருக்கு இடம் கொடுத்தாங்க? நீங்களே யோசித்து கொள்ளலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி தேவனுடைய மகிமை இழந்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். அது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், தேவனோடு பேசக்கூடிய கிருபையை இழந்து விட்டான். வீட்டில் சப்போஸ் யாராவது டைரி போட்டு எழுதி வைக்கணும்னா நீங்க எழுதி வைக்கலாம். ஒருவேளை பிடிஎஃப்ல கேட்டா கூட நான் அனுப்பி வச்சிடணும். 9வது, அப்பா பிதா என்று கூப்பிடுகிற உறவை இழந்து விட்டான். 10வது, ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டான். 11, அதிகாரத்தை இழந்து விட்டான். அதிகாரம்னா என்ன அதிகாரம்? எனக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அது எப்ப துண்டிக்கப்படுதோ அதுக்கப்புறம் அதிகாரத்தை இழந்துட்டான். நல்லா யோசித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள உலாவிட்டு இருந்தாங்க. பாவம் செய்யும் போது தோட்டத்தை விட்டு வெளியில வந்தாச்சு. அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு அதிகாரம் இருந்துச்சு அவங்களுக்கு. இதை நீதான்ப்பா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதாம் ஏவாள் கையில கொடுத்திருந்தாரு. ஆனா ஆதாம் ஏவாளும் அதை எப்போ மிஸ்டேக் பண்ணாங்களோ அப்பவுமே வெளியில வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கையில எவ்வளவோ காரியத்தை கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு சின்ன பாவம் பண்ணும்போது அதனால வரக்கூடிய விளைவு எவ்வளவோ காரியம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நிறைய பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில எப்பமெல்லாம் மிஸ்டேக் வருதோ அப்பமெல்லாம் உடனே யோசித்து பார்ப்பேன். பாவம் செய்யும்போது தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். நிறைய குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. 12வது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான் அப்படின்னு எழுதப்பட்டு. 13, சாபத்தில் தள்ளப்பட்டான். 14, இருளில் தள்ளப்பட்டான். 15, வியாதி பலவீனத்தில் தள்ளப்பட்டான். இன்றும் கூட நம்ம வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏதோ ஒரு காரியத்திலே சின்ன சின்ன காரியத்துல மிஸ்டேக்கா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபோன் எடுத்து ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதில் வீண் வார்த்தை இருக்கா இல்லையா? எத்தனை குடும்பத்திலே ஃபோன்ல மணிக்கணக்காக பேசுறாங்க. அது ஒரு பாவம் தானே? வீணான வார்த்தையில பாவம் இருக்கா இல்லையா? அதனால நிறைய குடும்பத்திலே தேவையில்லாம பேசி தேவையில்லாத பிரச்சனை போய் அவங்களே சிக்கிக்கொள்வாங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை
நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. பிதாவும் குமாரனும் 2 பேரும் எப்படி ஒன்னா இருக்கிறாங்களோ அதே போல நாம் ஒன்றாயிருக்கிற போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு இந்த பூமியில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் சகோதரி சகோதரன் என்கிறார். இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்துல பிரிவினை காணப்படுது, ஒற்றுமை இல்லை, ஒருமனப்பட்ட ஆவி வரமாட்டுக்கு. கடைசி காலத்துல கர்த்தருக்காக நிறைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா குடும்பம் பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கு. கணவர் பார்த்தா ரட்சிக்கப்படல. சில குடும்பத்துல பார்த்தா வீட்டுக்குள்ள போனா தெரியும் சண்டை, ஒரே சண்டை 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 சண்டை. நான் சொல்றதெல்லாம் ஆமாவா இருக்கா இல்லையா நீங்களே யோசித்து பார்க்கலாம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களோ, அன்பா இருக்கிறாங்களோ, ஒருமனப்பட்ட ஆவில இருக்கிறாங்களோ, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்புல ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க வந்தார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருந்துச்சு, அந்த பிரிவினை நீக்கிட்டார். நம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். அவர் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நீதிமானா மாற்றப்படுகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய துக்கம், நமக்காக எல்லாவற்றையும் சுமந்தார் நம்மளை மீட்டு எடுக்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க வந்தார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை, பாவம், அந்த பாவத்தை நீக்கி தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி எனக்கும் தேவனுக்கும் மறுபடியும் தொடரும். அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவாரத்தின் ஆவியை மறுபடியும் நமக்கு தந்தார். தேவனோடு தொடர்பு கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக மனுஷகுமாரனா வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில இறங்கி வந்தார் நம்மளை மீட்டு எடுக்க. அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நாம் ஒன்றாயிருக்கிற போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, அன்பா இருக்கும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல அன்பை காணோம். அன்பை காணோம். எதை காணோம் அப்படின்னா அன்பை காணோம். வீட்டுல பணம் இருக்கு, பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, வீட்டுல நகை இருக்கு, வீடு சொந்த வீடா இருக்கு, வீட்டுல எல்லாமே இருக்கு, வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அன்பை மட்டும் காணோம். அன்பு நமக்குள்ள இருக்கும்போது தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய வீட்டுல அன்பை காணோம். சர்ச்சைக்கு போறாங்க, கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லா வீட்டுக்குள்ளயும் நிறைய தேசத்துல எத்தனையோ தேசத்துல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சில இடத்துல அன்பை காணோம். அன்பை காணோம். ஒரு வீட்டுக்குள்ள அக்கிரமம் மிகுதியாகி போகும்போது அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டு, என் வாழ்க்கையெல்லாம் அக்கிரமம் இருந்துச்சுப்பா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கும்போது அந்த இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல அக்கிரமம் இருக்காது. ஒரு இடத்துல பாவம் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள தேவனோட மகிமை இருக்காது. பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர் கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது, எல்லாமே பரிசுத்தம் 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 என்று எழுதப்பட்டிருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது. எத்தனையோ காரியத்துல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறை அப்படின்னா இருக்கு.
சில குடும்பத்துல மனுஷனை பிரியப்படுத்த சில வார்த்தையை பேசியிருந்தாங்க. மனுஷனை பிரியப்படுத்த பேசுறாங்க. நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். வாழ்ற கொஞ்ச காலம் இயேசுக்காக நாம் வாழ்கிறோமா? அவருடைய பிள்ளையாக நாம் வாழ்கிறோமா? அவருக்காக நாம் வாழ்கிறோமா? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்துல சில குடும்பத்துல லட்சக்கணக்கு கடன் இருக்கு, கோடி கணக்கு கடன் இருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எப்படி பொய் பேசணும், இன்னைக்கு அந்த வார்த்தை எப்படி மாத்தி பேசணும். ஏன்னா கடன் லட்சக்கணக்கா இருக்கு, கோடி கணக்கா இருக்கு. நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும். சில வீட்டிலலாம் உண்மையா வாழணும்னு நினைப்பாங்க, கர்த்தருக்கா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா தெரியும் கடன் 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 கடன். மனைவிட்ட போய் பேசிடுவாங்க, வாங்கினவன்ட்ட போய் பேசிடுவாங்க, திருப்பி கொடுக்க முடியல போய் பேசுவாங்க, மறுபடியும் ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அங்க போய் பேசிட்டு இருப்பாங்க. நான் வியாபாரத்துல இருந்தாலும் நிறைய காரியம் எனக்கு தெரியும். இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நஷ்டம் எப்படிலாம் வருது எப்படி அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ மகிமை இல்லை, தேவ பாதுகாப்பு இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை, எனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்கல, நான் தேவனோடு பேசல. என் வாழ்க்கையில் எத்தனை மிஸ்டேக் பார்க்கும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். நிறைய தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவர் பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பாவம் வேண்டாம். பாவத்தினாலே ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துருவான். சொந்த பந்தங்கள், முக்கியமான ஒரு நம்ம கூட இருக்கிறவங்க, அப்படி ஏகப்பட்டதை இழந்துருவான். என் வாழ்க்கையிலாம் நான் ஏகப்பட்டதை இழந்திருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, அந்த இடத்துல தரித்திரம் வந்துடும், அந்த இடத்துல சாபம் வந்துடும், அந்த இடத்துல சத்துரு உள்ள வந்துடுவான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு அப்படின்னாலே அதுக்கப்புறம் பார்த்தா வியாதி, அதுக்கப்புறம் பார்த்தா பலவீனம், அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் வாசிக்க முடியாது, அதுக்கப்புறம் பார்த்தா ஜெபத்துல இருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி என்ன? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம். தேவன் நமக்கு அழகா 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு. அந்த 24 மணி நேரத்துல எனக்கும் தேவனுக்கும் எவ்வளவு நேரம் தொடரும் நம்ம அப்படி யோசித்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜெபம் பண்ண நேரம் இல்லைங்கிறாங்க, பைபிள் வாசிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. ஆனா செல்போன்ல 6 மணி நேரம் மூழ்கி இருக்கிறாங்களே. ஒரு 15 வயசு வாலிப பையன், கொயர்ல உள்ள பையன், சர்ச்சில் உள்ள பையன், ஆனால் 10 மணி நேரம் செல்போன் கேம்ல இருக்கிறான். எனக்கு வேதனையா இருந்துச்சு. கேட்டேன், எவ்வளவு நேரம் செல்போன் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டேன். ஒரு 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் செல்போன் பார்ப்பேன், ஆன்லைன்ல கேம் விளையாடுவேன் அப்படின்னா. அது வரையே நெட் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். 2 போன் வச்சிருக்கேன், இந்த போன்ல சார்ஜ் முடிஞ்சோடனே இந்த போனை நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு வேற நெட், இதுக்கு வேற நெட் அப்படின்னு. ஒரு வாலிப பையன் டெய்லி 10 மணி நேரம் கேம் விளையாண்டா எப்படி 10th படிப்பான், எப்படி 11th, எப்படி 12th? அவனோட வாழ்க்கையே மூழ்கி போய் கிடக்கு. காரணம் என்ன? பாவம். இந்த செல்போனை யார் வாங்கி கொடுத்தா? அம்மா அப்பா தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால டிசம்பர் மாசம் வந்துட்டு நான் இப்ப சொன்னது வந்து ஒரு கொயர்ல உள்ள பையன் தான், சர்ச்சில் உள்ள பையன் தான். அம்மா அப்பா தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதுல அம்மா டீச்சர். இந்த நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, பையங்களை வேற வேற வழியில இஷ்டம் போல அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா பாவம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால சும்மா நம்ம ஒரு காலையில ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கிடையாது. தேவன் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆன்லைன் மூலியமா நீங்க கேட்கறீங்களா? கர்த்தர் இணைத்து வைத்திருப்பார்.
உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்களா? உங்க கணவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கா? ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது, தன்னை தாழ்த்தும் போது, அர்ப்பணிக்கும் போது, மனம் திரும்பும் போது, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது, வேதம் சொல்கிறது, நீர் எனக்கு கொடுத்த, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். அப்ப கிறிஸ்துவின் பிறப்புல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீர் எனக்கு தந்த மகிமையை திருப்பி கொடுத்தேன். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். நிறைய குடும்பத்துல நீங்க நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் போது அந்த இடத்துல சத்துரு உள்ள வாரான். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, நற்கிரியை செய்ய அர்ப்பணிங்க, நன்மை செய்ய அர்ப்பணிங்க, தான தர்மம் செய்ய அர்ப்பணிங்க. தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ கற்பனையை கை கொள்ள அர்ப்பணிங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தான் கீழ்ப்படி ஆரம்பிச்சு. பைபிள் வசனம்லாம் வாசிக்கும் போது இன்னும் எத்தனையோ காரியத்துல நான் பரிசுத்தமாக்கப்படணும், எத்தனையோ காரியத்துல நான் இன்னும் கீழ்ப்படியணும், எத்தனையோ காரியம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே இன்னும் நீதி, இன்னும் பரிசுத்தம் தான் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 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 நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்துல தாழ்த்தணும். எனக்காக தானப்பா நீங்க மாம்சத்துல வெளிப்பட்டீங்க, ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் தலைமுறை சாபம், எனக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியானீங்க, உண்மை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றப்பா, நான் உமக்காக வாழ்றேன்ப்பா. அப்படி அர்ப்பணிப்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுப்பா. டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவோட பிறப்பை தியானிக்கிறதுக்கு உங்க மகனுக்கு கிருபை தந்த கிருபைக்காக நன்றிப்பா. பாவம் செய்யும் போது தேவ மகிமை அற்றுவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்குப்பா, எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. ஆனாலும் இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ப்பா, தேவ சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு அப்படி கிருபை தருவீங்களாப்பா? இந்த மாசத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலுமே, எல்லா காரியத்திலுமே, குடும்பத்தினுடைய எல்லா காரியத்திலுமே ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கிறிஸ்துவோட பிறப்பை நாங்க கொண்டாடும் போது எங்க இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும், எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும், நாங்க நித்திய ஜீவனுக்கு வர வேண்டிய அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள பண்ணிடும். இந்த நாளிலும் ஜெப அபிஷேகம் நாங்க பரிசுத்தால நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வராலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. அவனோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்துல எந்த நாட்டுல ஜெபிக்கணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்த முடியும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்துட்டாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். இந்த நாளிலும் சில குடும்பத்திலே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட வம்சம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, தாய்மலையுமா ஜெபிக்கிறாங்க, டெலிவரி கொடுப்பாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை,
விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல தவறான பழக்கம், எல்லா செத்த கதியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ கத்த கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கத்த உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, படுக்கையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, உங்களுடைய தலைமுள்ள கருத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா குடும்பமும் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பெற்றுக்கொள்றாச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை பொருட்படுத்துங்க. கால வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு பொறுப்படுறாங்க, கம்பெனி பொறுப்படுறாங்க, சில குடும்பத்துல வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்காங்க, சில குடும்பத்தில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டாக்டர், இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் உங்க பாதவில் வருகிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. யாருக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கு, நான் பஸ்ஸில் போகும்போது பிரச்சனை இருக்கு, நான் வெளியில போகும்போது எனக்கு பிரச்சனை சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. நல்லா படிச்சு எடுத்துட்டோம். ஞாபக சக்தி தாங்க. தேவையில்லாம செல்போனோ தேவையில்லாத காரியத்தில் அடிமையா இருக்கக்கூடாது. உமக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. கத்த கிருபை செய்யுங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஷன் நம்முடைய கரத்தில் அப்படிடும். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க, வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சில குடும்பத்துல தடையா இருக்கு, சில குடும்பத்துல பணம் தேவை இருக்கு. கத்தர் சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கம்பெனி, சில குடும்பத்துல கடை வாடகை கொடுக்கணும், சில குடும்பத்துல நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, சில குடும்பத்துல ஜுவல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, ஹோம் லோன் இருக்கு, சில குடும்பத்துல ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. இன்னுமாக அப்பா நிறைய காரியத்துக்காக பணம் வாங்கியிருக்காங்க. குழுக்குள்ள பணம் அடைக்கணும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கை என்னென்ன சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எத்தனை உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு தெரியும்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எந்தெந்த சூழ்நிலை என்னென்ன காரியத்துல எப்படி எப்படி இருக்கோம் உமக்கு தெரியும்ப்பா. எல்லாவற்றையும் மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்லுப்பா. இந்த மாசத்துல உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேசுற கிருபைக்காக நன்றிப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்க கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட எங்கெல்லாம் குறைகள் உமக்கு தெரியும்ப்பா. நாங்க இன்னும் எந்தெந்த காரியத்துல பரிசுத்தமாக்கப்படணும், என்னோட சிந்தனை எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னோட குடும்பம் எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்து, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுகிறாஜா, உம்முடைய வல்லமையினால் நடக்குறாஜா, உம்முடைய ரத்த கோட்டைகளை எங்களை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்படட்டும். இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. முதியோரத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்திலே பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க கரத்துல அப்படின்னும் மிஸ்ஸரி மாதிரி உங்களுடைய கரத்துல அப்படின்னும் பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்துல அப்படின்னும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமாவது எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.